பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கதோட இந்த செங்கசூளையில வேலை பார்த்துக்கிட்டு வர அப்படியே ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரா. அப்படி வரும்போது அங்க வந்த ஒருத்தர் அந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு, உங்க வீட்டுக்காரர் நல்லா சரக்கு குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடக்காரு அப்படின்னு. அப்ப இந்த பொண்ணு அவளோட கணவரை தேடிக்கிட்டு வரா. அப்படி வந்தா அந்த பையனும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு சுயநலமும் இல்லாம சரக்கு அடிச்சிட்டு கீழே கிடக்குறான். இத பார்த்த இந்த பொண்ணு முடியாம இருந்தும் அவளோட கணவரை தோல்ல போட்டு அணைச்சி வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வரா. அப்படி கூட்டிகிட்டு வந்து அந்த பையனை உட்கார வச்சுட்டு முடியாம வாளியில தண்ணி எடுத்து கொண்டு வந்து பக்கத்துல வைக்கிறா. இந்த பையனை பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட மேலேயே வாந்தி எடுத்து வைக்கிறான். இந்த பொண்ணு அந்த பையன் மேல வச்சிருக்க ஒரு பாசத்தை நினைச்சு பார்த்துட்டு கொண்டு வந்து அந்த தண்ணி அந்த பையன் தலையிலேயே ஊத்தி குளிப்பாட்டி விடுறா. அதுக்கப்புறமா சாப்பாடை போட்டு கொண்டு வந்து அந்த பையன் பக்கத்துல வைக்கிறா. அந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடு எடுத்து அந்த பையனால சாப்பிட முடியல. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடு எடுத்து அந்த பையனுக்கு ஊட்டி விடுறா. அப்படியே மறுநாள் போய் வேலை பாக்குறா. அந்த பொண்ணுக்கும் பாத்தீங்கன்னா முடியாம இருக்கு, இருந்தாலும் வேற வழி இல்லாம வேலை பாக்குறா. அதுக்கப்புறமா அந்த வேலை பார்த்த கூலி பணத்தை முதலாளி கிட்ட வந்து வாங்குறா. அப்படி வாங்கிக்கிட்டு அந்த சம்பள பணத்தை வரும்போது இந்த பொண்ணோட கணவர் அந்த இடத்துல பாத்துறா. அப்படி பார்த்தது அந்த பொண்ணு என்ன பண்றானா அந்த பணத்தை அவளோட சேலையில முடிஞ்சு தெரியாம வச்சுக்கிறா. பக்கத்துல வந்து அந்த கணவரும் அந்த பொண்ணு கிட்ட சம்பள பணம் கேட்கிறாரு. அப்ப இந்த பொண்ணு சொல்றா பணம் கிடைக்கல அப்படின்னு. அப்படி போகும்போது அந்த பொண்ணோட சேலையில இருக்க அந்த பணத்தை வந்து இந்த பையன் பாத்துறான். பார்த்துட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த சேலையில இருக்க அந்த பணத்தை எடுக்கிறான். அப்படி எடுக்கும்போது அந்த பொண்ணு அந்த பையனை பார்த்து சொல்றா, பணத்தை எடுக்காத, என்னோட பிரசவத்துக்கு பணம் வேணும், நீ குடிக்கிறதுக்கு தானே பணம் கேட்கிற, வேணா சம்பாரிச்சு வாங்கி அந்த பணத்துல குடிச்சு தொலை அப்படின்னு சொல்லி அந்த பையனை திட்டுறான். இந்த பையனை பாத்தீங்கன்னா என்னை விட வயித்துல இருக்க குழந்தை உனக்கு பெருசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கி துண்டு துண்டா கிழிச்சு அந்த பொண்ணோட மூஞ்சிலேயே வீசிட்டு போறான். இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவளோட குழந்தைய நினைச்சு அழுதுட்டு வீட்டுக்கு போறா. அப்படியே இந்த பையனும் பாத்தீங்கன்னா சரக்க கொண்டு வந்து வீட்டுல வச்சு குடிச்சிட்டு இருக்கான். இத பார்த்த இந்த பொண்ணு ஓடி போயிட்டு அந்த போத்தல எடுத்து வீசிடுறா. இத பார்த்ததும் அந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை அடிச்சிட்டு அங்க இருந்து போறான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா செங்கசூளையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருது. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப வலியோட ஒரு மாதிரி வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறா. அப்போ பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு அம்மா ஓடி வந்து அந்த பொண்ணை ரூமுக்குள்ள கூட்டிக்கிட்டு போறாங்க. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட கணவர் வந்து நல்லா சரக்க குடிச்சிட்டு வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பிரசவ வழியில போராடிக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு வந்து அந்த பையன் பக்கத்துல வந்து இந்த பையனை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வர மாதிரி இருக்கு. அப்படியே இந்த பையனும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வரான். அப்படி வந்தா அந்த அம்மா வந்து அந்த பையன் கிட்ட சொல்றாங்க, உன்னோட மனைவியும் உன்னோட குழந்தையும் இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பையன் நினைச்சு பாக்குறான், என்ன வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது என்னோட இறந்து போன மனைவியா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாக்குறான். இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.